பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க புகழுமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். என் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். God bless you all. I wish you the Independence Day வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைச்ச இந்த நாளை நினைத்து ஆண்டவரை துதிப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய், வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய், வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். தஞ்சமென்று நாடினேன் தஞ்சமே கொடுத்தாய், தஞ்சமென்று நாடினேன் தஞ்சமே கொடுத்தாய். அஞ்சி நின்ற என்னை கொஞ்சிட எடுத்தாய். இயேசு இரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவேன். இயேசு இரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவேன். தித்திப்பு நின் நாமம் தெத்திப்பும் வாய்மொழி, தித்திப்பும் தேத்திப்போம் ஜீவமே வழி. தித்திப்பு நின் நாமம் தெத்திப்பும் வாய்மொழி, தித்திப்பும் தேத்திப்போம் ஜீவமே வழி. சத்துரு பேயும் கசப்புக்கு அஞ்சிடேன், சத்துரு பேயும் கசப்புக்கு அஞ்சிடேன். நிச்சயமா நின்னை மறந்து நான் துஞ்சிடேன். இயேசு இரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவேன். அன்பை பெருக்கியன் ஆருயிர் காச்சிட, அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைத்தாய். அன்பை பெருக்கியன் ஆருயிர் காச்சிட, அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைத்தாய். இன்பமே நிலருள் எந்தி வருந்தினேன், இன்பமே நிலருள் ஏந்தி வருந்தினேன். இந்தடியேன் அதை உன்னில் அருந்தினேன். இயேசு இரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவேன். இயேசு இரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய
இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று நீர் உலகில் இருந்த பொழுது எங்களுக்கு திருவாய் மறந்து சொன்ன வார்த்தை. ஐயனே, எங்கள் நாடு 1947 ஆண்டு இதே ஆகஸ்ட் 15 தினத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இந்த நாளை நினைவு கூறுகிறோம் சுவாமி. எங்கள் திருத்தாய் நாடு இந்திய தேசம் அந்நியர்களின் கையிலிருந்து விடுதலையான நாளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் நாட்டிற்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. அதே போல் அன்னேனாகிய பிசாசின் கரத்தில் அவன் கால்களில் கீழ் அடிமையாயிருக்கிற ஜனங்களையும் விடுதலையாக்குவதற்கென்று ஆண்டவரே, இந்திய தேசத்தின் விடுதலைக்கென்று தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி என்றும் எங்கள் தேச தந்தையை எழுப்பி தந்தீர். நரகத்தின் இலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகும்படி உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்கு வேண்டி அவரை அனுப்பி தந்தீரப்பா. அவர் நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவரும் சுதந்திரவாளி, விடுதலை அடைகிறோம், மீட்கப்படுகிறோம் என்ற நிச்சயத்தையும் எங்களுக்கு திருமறை விளக்குகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் மெய்யான விடுதலை பெற்ற ஒரு கூட்ட ஜனம் சந்தோஷத்தோடு தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாய் ஆண்டவரை துதிக்கும் பாக்கியம் கொடுத்ததற்காக கோடி நன்றி, கோடி நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு வல்லமைகளையும், சத்துருவின் கட்டுக்களையும், சத்துருவின் கிரியைகளையும், துறைத்தனங்களையும், அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் இயேசு நாமத்தை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில், இந்த சுதந்திர நாள், இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த நாளில் ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, பாட கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நேரில் வந்திருக்கிற அத்தனை பேரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு நான் வரவேற்பு சொல்வேன். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து இந்த பிளஸ்ஸிங் ப்ரேயர் டைம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 to 11 வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களில் அநேகர் இந்த மீட்டிங் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். இன்றைக்கும் கடந்த நாட்கள் நாம் தியானித்தவர் ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பில், ராயல் சொசைட்டி அல்லது ராயல் ஃபேமிலி என்ற தலைப்பு நாம் வசனங்களை தியானித்தோம். ராயல் ஃபுட், டேஸ்டி ஃபுட், ராயல் கிஃப்ட், இப்படி ராயல் கிஃப்டில் 9 வரங்களை குறித்து கொஞ்சம் எனக்கு ஆண்டவர் அளித்த கிருபையின்படி உங்களோடு விளக்கினேன். அவ்வளவுதான். அடுத்து இன்றைக்கு நாம் தியானிக்கும் ஒரு தலைப்பை போன வாரத்தில் சொல்லியிருந்தேன். ராயல் கிரவுன், ராஜரீக கிரீடம். ராஜரீக கிரீடம். இதற்கு தாய் வசனத்தை கூட ஒரு நிமிஷம் நாம் ஞாபகப்படுத்திவிட்டு பின்பு இன்றைய தின வசனத்திற்காக கடந்து செல்வோம். அன்பு மகள் சங்கீதா வாசிக்கட்டும். 1 பேதுரு 2 9 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுதான் நாம் ராஜரீக குடும்பம் என்ற செய்தியின் தலைப்புக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ராயல் ஃபேமிலி என்ற தலைப்பில் ராயல் ஃபுட், டேஸ்டி ஃபுட், ராயல் கிஃப்ட். இன்றைக்கு ராயல் கிரவுன், ராஜரீக கிரீடம். வாசிக்க கேட்போம். எஸ்தர் 1 10 எஸ்தர் 1 10 வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புத்தகம் 1
10ஆம் வசனம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாசுவேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுவான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் எனும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். மகா சௌந்தரியமுள்ள ரூபவதியாகிய வஸ்திய ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அப்படி சௌந்தரியத்தை அப்படி விட்டுரு நோண்டாத. சௌந்தரியத்தை ஜனங்கள் எல்லாரும் காணும்படி, ராஜ்யத்தின் பிரபுக்கள் காணும்படி ராஜகிரீடம் தரித்தவளை வளைத்து வரச் செய்தான். இந்த ராஜாவாகிய அகாசுவேருடைய மனைவியாகிய வஸ்தியின் அழகை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பது ராஜாவின் விருப்பம். அவன் திராட்சரசத்தினால் கழிகூர்ந்து அதை செய்தான். மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கும் பொழுது பெருமைக்காக செய்தான். நம்முடைய ஆண்டவரும் உயிரை கொடுத்து மீட்ட திருச்சபையாகிய மனைவியை ராஜகிரீடம் தரித்தவளாக சாத்தானுக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக ஆசைப்படுகிறவர் கைகளை தட்டி. மகாரூபவதி அவருடைய திருச்சபை, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி இறங்கி வருகிறாள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய மனைவி ரூபவதி, அழகில் சிறந்தவள். வேதம் அருமையாய் விளக்குகிறது. அது எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட, நாம் ஒரு பெண்ணுன்னா அதை பியூட்டிஷியன் கூட்டுருவோம், அலங்காரம் பண்ண சொல்லுவோம். அந்த அலங்காரம் தேவனுடைய நகரம், தேவனுடைய சபை, தேவனுடைய பரலோகம், அது எப்படிப்பட்ட அழகுள்ளது, மகிமையான அழகுள்ளது. இங்கே கிரீடங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ராஜ கிரீடம் ஆளுமையை காட்டுகிறது. திருச்சபை ஆள வேண்டும். மணவாட்டி மணவாளனுக்கு துணை என்கிற சொல்லோட பார்ட்னர் சொல்லலாம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இங்கே வரலப்பா, கட் ஆகிட்டே இருக்குது மானிட்டரில். துணை என்பது சொல்வதை விட பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மாதிரி ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் அவர் வைப்பாராம். உன்னத பாட்டில் இந்த நாயகன் சொல்லுகிறான், நாயகி சொல்ல, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவருடைய வலது கரமோ என்னை அணைக்கும். அப்போனா ராஜாவுக்கு பக்கத்திலே சிங்காசனத்தில் அமரப்போகிற ஒரு பாக்கியத்தை பெற்றதான் அந்த ராஜரிக குடும்பம். கைகளை தட்டி மணவாட்டி. ராஜாவுக்கு எப்படி கிரீடமோ ராஜாத்துக்கு அப்படி கிரீடம் வைப்பாங்க. இந்த கிரீடங்களிலே வித்தியாசம் உண்டு. வேத புத்தகத்தில் அநேக கிரீடங்களை குறித்து வேதம் விளக்குகின்றது. தி ராயல் கிரவுன், ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக கைகளை தட்டி. இந்த அந்த காலத்தில் டிராமாவில் நடிக்கும்போது அட்டையில் கிரீடம் செஞ்சு பேப்பர், கோல்டு பேப்பரை சுற்றிட்டு வச்சுட்டு வருவோம். அது ஒரு கிரீடம் இருந்துச்சு. நடிகர்களாக ராஜாவாய் வேஷம் போட்டு வைக்கிற கிரீடம் உண்டு. அது வேஷத்துக்காய் போடுகிற கிரீடம். ஆனால் விக்டோரியா மகாராணி, எலிசபெத் மகாராணி தலை இருக்கிறது பொய் கிரீடமா? அது ராஜ கிரீடம். மீட்கப்பட்ட ஜனம், தேவனுடைய சமூகத்தில் மீட்கப்பட்டவர்களுக்கு ராஜரிக குடும்பம் என்ற தலைப்பில் நான் சொல்லிக்கொண்டு வருகிற காரியம். இந்த ராஜரிக குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, ராயல் ஃபோர்ட், டேஸ்டி ஃபோர்ட், ராயல் கேட், ராயல் கிரவுன், ராஜரீக கிரீடம். ஒருத்தர் எந்த இப்போ ஒலிம்பிக் நடந்துச்சு, நம்முடைய நாட்டுக்கு எத்தனை பதக்கம் கிடைச்சி சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது டக்குன்னு. இந்திய தேசத்துக்கு எத்தனை பதக்கம் கிடைச்சிருக்கு சொல்லுங்க. மீன் மார்க்கெட்டில் என்னென்ன மீன் விற்குதுன்னு தெரியும், கறிக்கடையில் என்னென்ன கறி இருக்குன்னு தெரியும், பக்கத்து வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியும், ஃபேஸ்புக்கில் எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும், எப்படியெல்லாம் பொம்பளைங்களை வளைக்கணும் தெரியும், ஆம்பளைங்களை வளைக்கணும் தெரியும். இது ஒன்றும் தெரியக்கூடாது. நான் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் மூளை தலையில் இல்லை, முதுகில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் ஒலிம்பிக்கில் நம்ம நாட்டுக்கு என்னையா கிடைச்சிது? ஒருத்தர் பேரை சொல்லுங்களேன். ஒரு பதக்கம் வாங்கின ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரை சொல்லுங்களேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு பேரை சொல்லுங்களேன். தெரியுமா தெரியாதா? இப்போ ஒருத்தர் பதக்கம் வாங்கிட்டு வந்தார்.
பஞ்சாப்காரன் நினைக்கிறேன். என்ன சோப்ரா? நீரஜ் சோப்ரா. ஒரு கைதட்டு ஜெயந்தி சிஸ்டருக்கு. அப்புறம் சிந்துன்னு ஒரு அம்மா விளையாண்டுச்சு. அது என்ன விளையாண்டுச்சு? அப்புறம் ஓட்டப்பந்தயத்தில் ஒன்று ஓடிச்சு. யார் அது? வந்து ஏர்போர்ட்டில் ஒரு அம்மா முழங்கால போட்டுட்டு பயங்கரமாக கீழே விழுந்து அழுதிச்சு. அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்க யார்? டிவியை பார்ப்பீங்க, 24 மணி நேரம் மெகா சீரியல் பார்ப்பீங்க, பிரிக்கிட்டே இருப்பீங்க, ஒன்றும் தெரியாது. களிமண் மண்டை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு வலது பக்கம் வேத புத்தகத்தின் அறிவு வேண்டும், இடது பக்கத்து இந்த உலக நடப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் அன்னைக்கு உலகத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை பற்றி வச்சு தான் உண்மையாக பேசிக்கிட்டே இருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் தெரியணும். சிச்சி சோதரம் அதெல்லாம் வேண்டாம், அது அக்காலம். வாய கேளு, நமக்கு மேலே பேசுவான். ஆனால் ஒரு அறிவு இருக்காது. நீங்கள் ராஜகுமாரத்தி, ராஜாத்திகள், ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ராஜ கிரீடம், ராயல் கிரவுன், ராஜ கிரீடம் தரித்தவளாய் வஸ்தியின் அழகை பார்க்கும்படி இதோ அவளை அழைத்து வரச் செய்கிறார்கள். வாசனை, வஸ்தி என்பதற்கு வாசனை உள்ள மரம் என்ற அர்த்தம் என்று நினைக்கிறேன். தவறாக இருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க. அவள் கற்புக்கரசி, மாதரசி என்று சரித்திரம் அவளை புகழுகிறார்கள். பாரசீக பெண்கள் எந்த ஆண் முன்னாடி வரமாட்டாங்களாம். இந்திய குடும்பத்தில் அன்றைக்கு நாங்கள் இருந்தோமே, அப்போது இருக்கிற பெண்களும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் கற்காலத்து ஒரு அம்மா நெத்து சிகரெட்டு பிடிச்சி ஆம்பளை மூதில் ஊதிக்கிட்டே இருக்குது. என்னவோ அந்த பக்கமாக இப்படின்னா என்ன கற்காலம்மா ஆம்பளை அப்போ ஆம்பளை சிகரெட் பிடிக்கலாம், நாங்கள் பிடிக்கக்கூடாதா? அப்படி சண்டை போடுது. சுதந்திரம் எங்கே போகுது பாரு. சுதந்திரம் மிஸ்யூஸ். நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறோம். பெண்கள் விடுதலைக்காக போராடின எத்தனையோ பேர் இப்படி சுதந்திரத்துக்காக அவங்க போராடவே இல்லை. பெண்கள் தண்ணி அடிக்கணும், பெண்கள் சிகரெட்டு குடிக்கணும், பெண்கள் அரைகுறை ஆடைகளை போடணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு முன்னாடி இந்த சரோஜினி நாயுடுலேருந்து அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு அம்மாமார்களும் தாய்மார்கள் போராடிக்கங்க. தில்லையாடி வள்ளியம்மை சுதந்திர போராட்ட வீராங்கனை, ஜான்சி ராணி லக்குமிபாய் அவர்கள் சுதந்திர போராட்ட வீராங்கனை, நம்முடைய நாட்டிலிருந்து எழும்பினவர்கள். இவர்கள்லாம் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை நீ சீரட்டடி, தண்ணி அடி, இதோ 10 பேரை நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுக்காக இல்லை, பெண் விடுதலைக்காக, பெண்கள் இண்டிபெண்டன்ஸாக சுதந்திர வாழியாக அவங்க தனித்துவம் பெற்று அவர்கள் இந்த சமுதாயத்தில் மேலே வர வேண்டும் என்று எண்ணினார்கள். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இருந்துச்சுன்னா அன்னைக்கு போராடி இருக்கவே மாட்டாங்க. சிகரெட்டை பிடிச்சி மறுபடியும் சொல்ல ஊதுதுங்க. நமக்கு அரெஸ்ட் ஆகி போயிருக்குது. இன்னைக்கு மெட்ராஸ் ட்வீட் போயிட்டாங்க. பேரை சொன்னால் நல்லா இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனால் அந்த நாட்டு சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியே தான் செய்யணும். எனக்கு சுதந்திரம் வாங்கி தந்துட்டாரு மகாத்மாஜி, அதனால் நான் பைக்கை ஒரு 160 கிலோமீட்டர் தான் ஓட்ட வேணால் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவாங்க. நமக்கு சட்டம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய வேதம் அதை போதிக்கிறது. அந்தந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தந்த நாட்டினுடைய நம்முடைய பைபிளை மாதிரி ஒரு ஜெனூன், ஒரு கரெக்டான ட்ராக் மனுஷனுக்கு காண்பிக்கிற வாழ்க்கை நெறிமுறைகளை காண்பிக்கிற புத்தகம் ஒரு மத கிரந்தம் அல்லது ட்ரூத், வேர்ட் ஆஃப் த ட்ரூத் என்ன அனுபவத்தில் வேறொன்றை நான் பார்த்ததில்லை. அவங்களை ஆளுகிற அரசர்கள் துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. ஏன்னா அதிகாரங்கள் எல்லாம் என்னால் தான் ஏற்படுத்தப்படுகிறது. அவங்க மோசமான இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியணும். வேற யாராவது சொல்லித் தருவாங்களா? ஐயா, நீ ஒரு வஸ்தி, மாதரசி, கற்புக்கரசி. பாரசீக பெண்கள் ஆண்கள் முன்னாடி வரமாட்டா. அந்த நேரத்தில் அதுவும் சரித்தாங்க, அவ கர்ப்பிணியாக வேறு இருந்தாள். அதனால தன்னுடைய அழகை மற்ற ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று நினைக்கிற கற்புக்கரசி. ஒரு கைகளை தட்டி அப்போ அவளுடைய அழகை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று அந்த பெண்ணை நினைத்து தான் தம் மனைவி கூட ஸ்தானத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நான் சாத்தானுக்கு முன் என்னை காண்பிக்க மாட்டேன் என்ற மனப்பான்கு. என் கணவனை தவிர என் அழகை வேறு யாரும் ரசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு. நம்முடைய ஆத்ம மலாவனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நம்ம வேறு யாரும் ரசிக்கவே முடியாது. ஒரு அம்மா, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு சமூக சேவகி,
அருமையாக நம்ம பேரை நான் மறந்துட்டேன். டீச்சராக இருந்து ரிட்டையர்டு சாரு பாலா அப்படின்னு நினைக்கிறேன். சாரு பாலாவோ என்ன பேர். அவங்க ஒரு பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெண் பேசும்போது தான் அதுக்கு எஃபெக்டிவ். நான் இப்பொழுது 2 கோடி ரூபாய் உங்களுக்கு தர்றேன். என்ற காசு இல்லைங்கிறது ரெண்டாவது, எல்லாம் கற்பனை தானே. 2 கோடி ரூபாய் உங்களுக்கு தரேன், உங்கள் முதுகு உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அபி பாப்பையா, உன் முதுகு உன்னால் பார்க்க முடியுமா? சிஸ்டர் பார்ப்பீங்களா? சங்கீதா பார்ப்பையா? நீ பார்ப்பையாம்மா? தம்பி நீ காணுவோ? நின்று காணாம பற்றுவோ? நான் 20 கோடி ரூபாய் தரேன், காணாம பற்றுவோ? அப்போ சங்கீதா யார், பேர் என்ன பேர், கற்பகவல்லி, நீ பார்ப்பையா? பார்க்க முடியாது. இப்படி நீயே பார்க்க முடியாத முதுகுக்கு எதுக்கு ஜன்னல், கயறு, விண்டோ, வட்டம், ஓட்டை, குஞ்சலம் எதுக்கு? அப்போ உன்னுடைய மைண்டு என்ன செய்து, உன்னை வேறு யாரோ பார்க்க வேண்டும், அவர்களை தூண்ட வேண்டும் என்று தூண்டுகிறது. ஆனால் இங்கே வசதி அப்படி அல்ல. நான் வரமாட்டேன், என் கணவனை தவிர வேறு யார் முகத்தையும் இழிக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. அது ராஜகிரிடம் தரிக்கப்பட்டு வரவழைக்கிற நாள் வருகிறது. அந்த நாள் வரும் வரை அறையிலே பூட்டிக்கொண்டு அவருக்காய் காத்திருப்பது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மீட்கப்பட்ட கூட்டத்துடைய தனி மாண்பது. எனவேதான் பவுலடியான் சொன்னான், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசுவின் ஒரே மணவாளனுக்கு, புருஷனுக்கு நிச்சயித்திருக்கிறேன். பெட்ரோத்தல், நிச்சயதாம்பலம், பரிசம் போட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். நான் இந்துவா இருக்கப்பச்ச எங்க குடும்பங்களில் எல்லாம் யாராவது நிச்சயம் பண்ணிட்டா பொண்ணு, அன்னிலேருந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. பரிசம் போட்டாச்சுன்னா, இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்குதுல்ல, என்கேஜ்மெண்ட், பெட்ரோத்தல், நிச்சயதாம்பலம் அல்லது உறப்பிக்கிறது. எവിടെ മലയാളത്തിലെ ഉറപ്പിക്കുന്നത്, കല്യാണം ഉറപ്പിക്കുന്നത്. അപ്പോൾ மோதிர கல்யாணம் இல்லை, மோதிர மாற்றும். அப்போ அப்படி பண்ணிட்டாங்கன்னா அன்றைய தினத்தில் அந்த கன்னிப்பெண் வீட்டை விட்டு வெளியிறங்க மாட்டான். இப்போ எல்லாம் போகலாம், அது இப்போ தான் சுதந்திரமாச்சே. இதான் சுகரட்டை பிடிச்ச அந்த அம்மா எல்லோரும் முகத்தில் வச்சு, நான் நீங்கள் பிடிப்பீங்க, நாங்கள் பிடிக்க முடியாதுன்னா ஊதி தெரியுது. அப்போ நான் யாருடைய சுதந்திரத்திலையும் தலையிடுவதில்லை, நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது என்று சொல்வதில்லை. நல்லா கவனிச்சுக்காங்க. தேவன் அவனுக்கு ஒரு தனித்துவம் கொடுத்திருக்கார், ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் கட்டுப்பாடுன்னு ஒன்று கொடுத்திருக்கிறார். எப்படியும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதில்ல. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பிரசங்கம். கைகளை தட்டி எப்படியும் வாழணும்னா எப்படியே வாழ்ந்துக்க, அது உன் இஷ்டம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். பட் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நெறி போட்டு ஒரு வட்டம் போட்டு ஒரு ட்ராக் போட்டு ஓடுற மக்கள் மட்டும் இதை கேட்டால் போதும், மற்றவங்க கேட்கணும் அவசியமே இல்லை. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்ல வரேன், இந்த ராஜஸ்திரிக்கு கிரீடம் சூட்டப்பட்டவளாக இப்போ பவுலடியான் சொல்கிறான், கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து இயேசுவின் ஒரே புருஷனுக்கு உங்களை நிச்சயித்திருக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. அந்த சபை தான் கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. இந்த மணவாட்டிக்கு நம்ம மணவாள பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணும்போது வயல் போடுவாங்க. அதுக்கு மேலே என்ன வைப்பாங்க? ஐயோ சீக்கிரம் சொல்லுங்க. கிறிஸ்தவ கல்யாணம் பார்த்துருக்கிறது யாரு? ரீத்து. எது ரீத்து? கிரவுண்ட் ரீத் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஸ்டோன் வச்ச கிரவுண்டும் வைக்கிறது உண்டு. அப்போ கல்யாணத்தனைக்கு அந்த கிரீடம் சூட்டப்பட்டவளாக மற்றவர்கள் பார்க்க அகாசுவார் குடிகாரன் மற்றவர்கள் பார்க்க ரசிக்கவில்லை. அவர் ராஜா அழகில பிரியப்படும்படி கிரீடம் சூட்டி அழைத்து வர வேண்டும். கைகளை தட்டி அந்த பொற்கிரீடம் சூட்டி உன்னையும் அவர் இருக்கிற வண்ணமாக பார்க்க வேண்டும். இங்கே அதான் பவுலுடைய சொல், நான் கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து இயேசுவின் ஒரே புருஷனுக்கு உங்களை நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு அந்த காலத்தில் என்ன செய்யும்? வீட்டை விட்டு வராது. ஃப்ரெண்டு வருவா, காலேஜ் மேட், வாடி சினிமாவுக்கு போவோம். அப்போ அம்மா உள்ளே சொல்லுவேன், அம்மா வா வா காஃபி குடி. இல்லை சாரிம்மா, அவள் இனிமேல் வரமாட்டா வெளியே, இனிமேல் வெளியே எங்கேயும் வரமாட்டேன். ஏன் ஆண்டி? அவளுக்கு நேற்று நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் இந்த ஆற்றை விட்டு வெளியே போகணும்னு வச்சுக்கோயேன். என்ன யாரோட போவா? அவள் ஆற்றுக்காரரோட தான் போவா. இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு வச்சுக்கேன், அவள் யாரோட போவா தெரியுமா? அவருடைய வீட்டுக்காரர் கையை பிடித்து கொண்டு தான் வெளியே போவாள். இனி வேறொருவருடன் வெளியே போக மாட்டாள். ஏன்னா கர்த்தர் ஒன்று நிச்சயிச்சுட்டு. அப்படி நம்முடைய சமுதாயத்தில் கட்டுக்கோப்பு இப்பொழுதும் இருக்கிறது. நல்ல குடும்பங்களிலே, தமிழர் கலாச்சாரத்திலே, இந்து மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்தில், எல்லா மார்க்கத்திலும் உண்டு அந்த கட்டுப்பாடு. கணவன் கூட போனால் அவளுக்கு மதிப்பு.
இல்லாட்டி தாறுமாறாய் பாலைவனத்திலே ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல எங்க திசை தெரியாம போய் சேர்ந்துரும். கடைசியில் காத்துல பறக்கிறது. ஆணுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு, பெண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இந்த ட்ராக், இந்த வே, இந்த சர்க்கிள், அதை விட்டு அவுட்ல போயிட்டுன்னு வச்சுக்க, நீ போ. அதை நாங்கள் யாருமே தப்புன்னு சொல்ல, அது உன்னுடைய சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரத்தை தான் என்னுடைய வேதம் சொல்லுது, உங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை துர்க்குணத்திற்கு மூடலாய் கொண்டிராமல் துஷ்டமான, அசுத்தமான, பாவமான, அருவருப்பான காரியத்துக்கு அதை நீங்கள் சாதகமாக எடுத்துக்கிறாம தேவனுக்கு அடிமையாவே மறுபடியும் இருங்க. கைகளை தட்டி. மனுஷனுக்கு அடிமை இல்லை, பிரிட்டிஷ்க்கு அடிமை இல்லை, யாருக்கு அடிமையா இருங்க? தேவனுக்கு அடிமையா இருங்கள். எனவே தான் மரியாள், பரிசுத்த கன்னி மரியாள், தேவதூதன் காபிரியேல் வந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, பரிசுத்தமா ஆவி உன்னிடத்தில் வரும், நீ உன்னில் பிறக்கிற குழந்தை பரிசுத்தமா இருக்கும் அப்படி ஒரு லிஸ்டே போட்டு வரான். ஒரு கம்பெனியில் சேரணும், ஒரு வேலைக்கு சேரணும், ஒரு காலேஜில் சேரணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாளா இல்லையா? கொடுப்பாராடா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குமா இல்லையா? பிரசங்கத்தை கவனிக்கிறியா, சொடக்கு போடுறியா? சரி. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்களா இல்லையா? அதில் சைன் பண்ணால் தானே அட்மிஷன் கிடைக்கும். சைன் பண்ணால் தானே கிடைக்கும், ஒத்துக்கணுமே. அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் நீ டவுன்லோட் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் கொடுத்தா தானே அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் போக முடியும். இப்போ வாசிச்சுட்டே வரும்போது பயங்கரமாக புகழ்கிறான். யாரை? மரியாளை புகழ்கிறான். நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உண்டு இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ இந்த உலகத்திலே நீ தான் பெரிய ஆளு, உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து. இப்படி சொன்ன உடனே நம்ம அம்மாமார்க்கெல்லாம் எப்படி கிரீடம் வச்ச அம்மாருக்கு எம்பிட்டு பெருமை வந்து, ஹே தே யூ ஏஞ்சல் கேப்ரியல் யூ கேன் கோ, ஐ ஆம் எ மதர் ஆஃப் காட் சொன்னாங்களா? நான் ஹோலி லேடி, கிரேஸ்ஃபுல் லேடி அப்படி சொன்னாங்களா? நேவர். இதெல்லாம் கேட்டுட்டே வந்துட்டு கடைசியில் கையை கட்டி தாழ்த்தி தேவதுக்கு சொன்னாங்க, நான் ஆண்டவரின் அடிமை. கைகளை தட்டி உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். சைன் பண்ணிட்டாங்க. என்ன டெஸ்டினேஷன் போட்டு சைன் பண்ணுறாங்க? நான் ஆண்டவரின் ஸ்லேவ் ஆஃப் காட். கரெக்டாக நான் சொல்கிறேன் இங்கிலீஷு. நான் ஆண்டவரின் அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அதனால தான் இயேசுநாதர் மரியாளின் வயிற்றை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட குணம் இருக்கும் பெண்ணின் வயிற்று பாக்கியம் பெற்றது. கைகளை தட்டி. அவள் உலகத்தில் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தார் கர்த்தர். உன்னுடைய இருக்கிறார் ஆண்டவருக்கு தாயாக இவ்வளவு கிரெடிட் கொடுக்க அவங்க தன்னை தாழ்த்திட்டாங்க. இப்போ வசதி வரமாட்டேன்ட்டா. இப்போ நான் பேச போகிறது ராஜரீக கிரீடம். ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் ஒரு நாள் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். கைகளை தட்டி வர வைப்பார். சகல ஜனத்துக்கும் இதுதான் என் மனைவி, இதுதான் என்னுடைய மனைவி என்று ஆண்டவர் அந்த சியோனை, அந்த பரலோக நகரத்தை காண்பிப்பாராம். அந்த பரலோகம் எப்படிப்பட்டது? ஒரு பாட்டு இருக்கு, பார்க்கலாம். சீமை என்ன? கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை, கவிதை பாடுவே. பாலுந்தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தரேசு தங்கும் ஜீவ தேசம். பாலுந்தேனும் ஆராய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தரேசு தங்கும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மெசியா இயேசுவின் முகங்கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை, கவிதை பாடுவே. கைகளை தட்டி. பன்னிரண்டு மூச்சுக்கள்
பரலோகில் ஜோலிக்கும் வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். 12 மூச்சுக்கள் பரலோகில் ஜோலிக்கும் வஜ்ரக்கல் இந்திர நீல சந்திரகாந்தம். மரகத கோமேதகம் பதுமராகம் சொன்ன ரத்தினம். மரகத கோமேதகம் பதுமராகம் சொன்ன ரத்தினம். படிகை பச்சை புஷ்பராகம் வடூரியம் சுநீரம். சுகந்தி ஆனந்தம் சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை. காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாம். நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களாம். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாய். நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களாம். சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை. சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை. ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே. தேவனே வெளிச்சமாம் தேவனே வெளிச்சமாம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை. காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். கைகளை தட்டி பன்னிரண்டு மூச்சுக்கள் பரலோகில் ஜொலிக்கும் வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். 12 மூச்சுக்கள் பரலோகில் ஜொலிக்கும் வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். மரகத கோமேதகம் பதுமராகம் சொன்ன ரத்தினம். மரகதம் கோமேதகம் பதுமராகம் சொன்ன ரத்தினம். படுகை பச்சை புஷ்பராகம் வடூரியம் சுநீரம். சுகந்தி ஆனந்தம் சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை. காண கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். பரலோகம் அவ்வளவு அழகு. ஆட்டுக்குட்டி ஆண்டிய மனைவி அவ்வளவு அழகு. ஜோடிக்கப்பட்டவளாக அவள் இறங்கி வரும் அழகு. நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னான். நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களம். சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயல்லை. ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே. தேவனே வெளிச்சமாம். கைகளை தட்டி ராஜ கிரீடம் வெற்றி பெற்றவனுக்கு கிடைக்கும் ஒரு பாக்கியம் அது. ஜெய ஜீவியம் பெற்றவனுக்கு. ஜெயம் பெற்றவர்கள் தேவன் நான் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறனோ அப்படியே ஜெயம் பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட விற்றிருப்பார்களாம். மகிமையான ஆண்டவர் உங்களுக்கு ராஜ கிரீடத்தை கொடுப்பார். ராயல் கிரவுன் ராஜ ரீக கிரீடம். இந்த கிரீடத்திலே வேத புத்தகம் நமக்கு பல கிரீடங்களை சொன்னாலும் நான் 3 கிரீடத்தை சொல்லுகிறேன். 1 ஜீவ கிரீடம், 2 நீதியின் கிரீடம், 3 வாடாத மகிமையின் கிரீடம். இந்த ஜீவ கிரீடம் யாருக்கு? யாக்கோப்பு 1 அதிகாரம்
12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனிதனுக்கு ஜீவ கிரீடம். நான் சொல்றேன், ஜீவ கிரீடம்னா எப்படின்னா, என்னுடைய வியாக்கியானம் அது பேசும் போலுக்க. ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு உபத்திரம் வரும்பொழுதும் நமக்கு அந்த கிரீடத்தில் ஒவ்வொரு முத்துக்கள், ஒவ்வொரு வைரம், ஒரு படிகப்பச்சை, ஒரு எஸ்பி, ஒரு இந்திர நீலம், ஒரு சொர்ண ரத்தினம், ஒரு சுகந்தி, ஒரு வைடூரியம், கோமேதகம், வைரம், இப்படி ஒரு கற்கா பதிப்பாராம் ஆண்டவர். வேலைப்பாடுங்க நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நீ போய் அந்த கிரீடத்தில் இந்த கல் நல்லா இருக்குதே அப்படின்னு சொன்னால் அந்த கல் சொல்லுமா, இத்தனாவது வருஷம், இத்தனாவது மாதம், இத்தனாவது தேதியில் நீ இன்ன பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தருக்கு உத்தமமா நின்று சாட்சியா நின்று ஜெயித்தாயே, அன்றைக்கு என்னை பதித்தார்கள் சொல்லுவான் கைகளை தட்டி. சோதனை சகிக்கிறவனுக்கு என்ன கிரீடம் கிடைக்கும்? ஜீவ கிரீடம். எத்தனை அழகு! நகை வாங்கி கொண்டு வந்த உடனே பெண்கள் மற்றோட பார்த்து காட்டி இந்த டிசைன் பார்த்தீங்களா, கீழே மணி தொங்குது, எங்களுக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரியாது, நாலேஜ் இருக்க, நாங்களும் தலையை ஆட்டுவோம். பார்த்தீங்களாப்பா ஒரு ட்ராப் தொங்குது, இந்த ஸ்டோன் வச்சுருக்கு, நல்லா இருக்கா, அது கண்ணுக்கே தெரியாது எங்களுக்கு. அப்போ இந்த மணவாட்டி தன் கிரீடத்தை பார்த்து ஆசைப்பட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கல்லும் பேசும். நீ இயேசுக்காக சாட்சியா வாழ்ந்த நாட்களில் உனக்கு இத்தனாம் தேதி இத்தனை வருஷம் இந்த மாத்திரை பட்ட பாடு இருக்க, வேலை இல்லாமல் போனது, உன் பிள்ளைக்கு திருமணம் இல்லாமல் போச்சே, பாதிலே உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, நீ இதை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கத்தரையும் பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தே, அப்போ ஆண்டவர் இந்த ஸ்டோன் எடுத்து வச்சாரு கைகளை தட்டி. வேலை இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அலைந்த பொழுது என்னை மறுதலாமல் கத்தரை மறுதலாமல் வாழ்ந்தே, அப்போ என்ன வச்சாருன்னு வைரம் சொல்லுமா, வைடூரியம் சொல்லுமா, கோமேதகம் சொல்லும். ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை தட்டுங்கள், பாக்கியவான். நவீன காலத்து பிரசங்கிமார்கள் பேசுவது போல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே வாழ்க்கை டேக் இட் ஈஸி பாலிசி. நோ பிரதர், நோவர். கிறிஸ்டியன் லைஃப் நாட் எ டேக் இட் ஈஸி பாலிசி. அது ஹார்ட் வே. அந்த முள்ளுக்கு த்ரோன். முள்ளுக்கு வந்து என்ன பேரு? த்ரோன். முள்பாதை, the way of throne. முள்ளின் பாதையில் நடந்து போகிற அனுபவம். என்னுடைய வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இயேசு உங்கள் தேவனானார், இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருந்தார், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் முயற்சி பண்ணுகிறான். வேதம் சொல்லுது, உண்மையாய் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும், சத்தமா சொல்லுமா, என்ன படுவார்களா? துன்பப்படுவார்களா. எனக்கு இதுதான் கடுப்பேத்தின வசனம். உண்மையாய் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், வசன நிமித்தம் உங்களுக்கு போராட்டம் உண்டு. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உபத்திரம் வரும், சோதனை வரும், வேதனை வரும், நீதிமானுக்கு பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, சஞ்சலம் உண்டு, பிரச்சனைகள் மலை போல் குவிந்து வரும். என்றாலும் நிரந்தரமானதில் ஒரு நாள் வெற்றி உண்டு. கைகளை தட்டி சோதனையை சகித்து முடிந்த உடனே பாக்கியவதி, பாக்கியவான் சொல்லி அழைத்து ஒரு 400 மீட்டர் தடகள ஓட்ட பந்தயம் அதில் ஓடிட்டு இருக்க, எத்தனையோ சோதனை,
சைனி, நான் ஏற்கனவே சொல்கிறேன், சைனி வில்சன், சைனி ஆப்ரஹாம் என்று ஒரு அம்மா இருந்தாங்க. பிடி உஷா காலத்தில் ஓட்டப்பந்தய வீராங்கனை. அந்த அம்மாவும் இந்தியாவுக்காக பதக்கம் வாங்கியிருக்காங்க ஆசியா தடகள போட்டியில், விளையாட்டு போட்டியில். அவங்க ட்ராக்கில் அவர் கோச் வந்து கே நம்பியார் என்று ஒரு கோச்சர். அப்போ அந்த கோச் நிற்கிறாரு, ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய லாட மாதிரி ஒரு ஆணி இந்த கிரவுண்டில் கிடச்சி சூழல் சதக்குன்னு ஏறிடுச்சு. நமக்கு டிவியில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நெஞ்சே பிடிச்சிட்டோம். அந்த அம்மா குத்துனதும் தெரியல, அது மேலே ஏறினதும் தெரியல, ஓடி முடிச்சுட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள யாரையும் பார்க்கல, ஓட்டமும் ஓடி முடிச்சு டிராஃபியும் வாங்கிட்டாங்க. நம்பியார் அதை பார்த்துட்டு ஓட்டமும் ஓடி போய் ஷூவை கலட்டி இவ்வளவு நீளம் ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ளே ஏறிக்கும் காலுக்குள்ள அது ஆணியை பிடிங்கி எடுத்தார். இதைத்தான் வேதம் சொல்வது, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை சூழ்ந்து நிற்க நம்மை சுற்றி நிற்கிற பாரமான யாவத்தையும் பாவமாய் தோன்ற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நிச்சயித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1 அப்படி சொல்லுகிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை சூழ்ந்திருக்கிறது, பாவமாய் தோன்றுகிறதையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு அவரையே பார்த்துட்டு ஓடுவோம். ஓடி முடிச்சது கிரீடம் தருவார். என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிருபையின் கிரீடம், ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார் நமக்கு, பரலோகத்திலிருந்து வரும். சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு ஜீவ கிரீடம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, ஓட்டத்தை முடித்த பின்பு, அவன் சோதனையை பொறுமையோடு சகித்து, யோபுவை போல யோபு சொல்றான், சோதிக்கப்பட்ட பின்பு. யோபு 23:10 நினைக்கிறேன், சரியா? வாசி. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். மகிமையை நான் நிரம்புவோம், வல்லமை நான் நிரம்புவோம். சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக அவர் மாற்றுவார், ராஜக்கிரீடம் தரிப்பார். வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு ஜீவ கிரீடம் கைகளை தட்டி. என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். ஜீவனுள்ள கிரீடத்தை கொடுப்பார், மகிமையினால் நிரப்புவார். கர்த்தருடைய கரம் இதை செய்யும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஏனெனில் அவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இரண்டாவது நீதியின் கிரீடம் வாசிக்க கேட்போமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாரி, வாசிமா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடுறவனுக்கு என்ன கிடைக்குதா? நீதியின் கிரீடம். சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம், நல்ல போராட்டத்தை போராடுகிற மனுஷனுக்கு நீதியின் கிரீடம், கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். கரெக்டா? நீதியின் கிரீடம். இனி ஆண்டவருக்காகப்பட்ட பாடுகளுக்கு, போராட்டங்களுக்கு, ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஃபினிஷ் எப்படி பண்றாரு? ஓட்டத்தை முடித்து ஃபினிஷ் பண்ணுடாம்பி. ஓடின்னு இருக்கேன் அல்ல, ஓடி முடிச்சுட்டேன். ഓട്ടം തികച്ചു, എൻ്റെ ഓട്ടം തികച്ചു, എൻ്റെ യാത്ര തികഞ്ഞു. நான் கிறிஸ்துக்காய் ஓடி முடித்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் மேன்மையோடு. ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதல்ல. நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் தான் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஓட்டம் முடித்தவர்கள் மட்டுமே நமக்கு மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். கைகளை தட்டி உங்களை நடத்தினவர்களுடைய விசுவாசத்தின் நல்முடிவை கவனித்து பார்த்து அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நல்முடிவு உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற மனுஷனுடைய
பரிசுத்தவான்களுடைய நல் முடிவை கவனித்து பார்த்து அவர்கள் விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவரை இவரை நமக்கு எந்த மனுஷனும் ஹீரோ இல்லை, எந்த பாஸ்டரும் நமக்கு ஹீரோ இல்லை, எந்த பாஸ்டரோ எந்த ஊழியனோ எந்த டென்சிங் டான்ல உங்களுக்கு மாதிரி அல்ல. நமக்கு ஆண்டவருடைய மகிமையுள்ள கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், மகிமையான கர்த்தருடைய பிரசன்னம் உண்மை இருக்கட்டும். நீதியின் கிரீடம் யாருக்கு? ஓட்டத்தை முடித்தவனுக்கு. சிலர் ஆவியிலே தொடங்கி மாமிசத்தில் முடித்து விடுவார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆவியிலே தொடங்கி ஆவியில் முடிக்கணும். ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, வர வர மாமியா கழுத மாதிரி. ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்டா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு கையை அடிச்ச கால் அடிச்ச துதிச்ச சர்ச்சுக்கு போன 20 நாள் ஜெபம் பண்ண. இப்போ கழுத தேஞ்சு கட்டருமான கதை. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்னாச்சு? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ விசுவாசம் ஆரம்பத்தில் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணவன் 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ 2 நிமிஷம் திங்கும் போது இந்த பண்ணி திங்கிற மாதிரி திங்கம்பர் சோதரான். அது அப்படி தொண்டையில் நின்று செத்து போயிட்டா என்ன? நீ வேலை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கணக்கு எடுத்தா இப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய சராசரி பிரார்த்தனை நேரம் எவ்வளவு என்று நீங்கள் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சராசரி. சராசரினா என்னது இங்கிலீஷில் தம்பி? ஆவரேஜ். கிறிஸ்தவனுடைய ஜெப நேரம் எவ்வளவு என்பதை கணக்கெடுத்தார்கள். எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளவு சொல்லி? ½ an hour. அடுத்து வேற யாராவது சொல்லுங்க, டக்குன்னு டக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு? 2.25. சரி, அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. நீ சொல்லு. 2 மணி நேரம். எவ்வளவு? கேவலம் சொன்னால் கேவலம், நாக்கு பிடிங்கிட்டு சாகிறது மாதிரி இருக்கும். 2 நிமிஷமா? எப்போ தெரியுமா? கொதிக்க கொதிக்க கொட்டி அவிச்சு அப்படி பண்ணிக்கு முன்னாடி வைக்கும்போது இந்த பண்ணி தலை வச்சு தேங்க்ஸ் திஸ் ஃபுட் ஃபாதர் அப்படி அதுலேயும் பக்கத்தில் முட்டையை எவனும் தூக்கிடுவான்னு அதுக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுறது. கழுத தேஞ்சு கட்டரம்பா ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நல்லா தான் ஊழியம் செஞ்ச. கஞ்சி இல்லாத போது, துணி இல்லாத போது, டவுசர் இல்லாத போது, ஓட்ட டவுசரை போட்டுக்கிட்டு பெடக்ஸ் தெரியுமா நடந்த போது கர்த்தருக்கு உண்மையாக இருந்த. இப்போ ரேமன் ஷாட்டிங்கும் ஏசி ரூமும் வாட்டர் பெட்டும் கேமராவில் வந்து இன்னொன்று ஐயாவுக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டார் நினைப்பு. விளங்காத பயில உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்குன ஒருத்தர் இருக்கிறாரடா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழத மறைஞ்சிடாத, பழச மறந்துடாத. ஆண்டவன் நடத்தி வந்த பாதை நினைத்து பார்த்து அவரை துதிக்கணும். கையை தட்டுங்களே. கரவல ஆடுகளின் பின்னே கிடந்த என்னை எடுத்து சிங்காசனத்தில் வைத்த தெய்வம் அவர். கைகளை தட்டி ஆடு மேய்த்தவனை அரியாசனத்தில் ஏற்றினவர். தினந்தோறும் தாவீது அரச சபைக்கு போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்த பொழுது ஆடுமே இதோ தினம் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு சிங்காசனத்துக்கு போவாராம். அப்போ மந்திரி மாதிரிலாம் நினைச்சாங்க அந்த ரூமில் நிறைய பொக்கிஷங்கள் ரஸ்துக்கள் வச்சிருப்பாங்கன்னு. இதெல்லாம் வச்சிருப்பாங்க நினச்சி ஒரு நாள் அரசிட்ட கேட்டாங்க, அரசு தினம் அந்த ரூமுக்கு போகிறீங்களே அதில் எவ்வளவு பொக்கிஷங்களை சபதரித்து வைத்திருக்கிறீர்களோ என்று கேட்டார். உடனே வாங்க அப்படின்னு மந்திரிகளை கூட்டிக் கொண்டு போய் அந்த அறையை திறந்து அப்படி காண்பித்தா அங்கே ஒரு பட்டயம், கோலியாத்தை கொன்ற பட்டயம், ஒரு கவன் கல், ஒரு ஆடு மேய்க்கும் கோல், ஒரு கவன் இருந்துச்சு. கவன் கல் அல்ல, கவன். என்ன சார் இது? ஆடு மேய்த்த எண்ணெய் இந்த கவனை வைத்து ரட்சித்து அசூரனாகிய கோலியாத்தை கொன்று இந்த சிங்காசனத்திலே வர வைத்த ஒருத்தர் உண்டு. அவருக்கு போய் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு பின்பு தான் அரியாசனத்திலே அமருவேன். கைகளை தட்டி. அப்போ நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. கஞ்சி இல்லாமல் தியாகராஜ பேரனாகிய உன்னை, சாதாரண வேலை சதீஷ்குமாரனுடைய மகனை உன்னை தூக்கி கொண்டு வந்து இப்போ சிங்காசனத்தில் உட்கார வச்சு கர்த்தரை துதிக்க ஒரு வாத்தியம் வாசிக்க வச்சிருக்காரு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. சாதாரண சினிமாக்காரனுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் இளையராஜாவுக்கும் வாசிக்கிறதை விட பகவானுக்கு வாசிக்கிறவன் மட்டும்தான் பாக்கியவான். கைகளை தட்டி பகவானுக்கு, இறைவனுக்கு வாசிக்கிறவன். நான் சொல்றேன், பக்தர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்து மதத்தில் கேபி சுந்தரம்பாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க, சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு ஐயா. இவங்க எல்லாம் பக்தி பாடல் பார்த்தீங்கன்னா பக்தி ரசம் சொட்டும் பாருங்க. இந்த பக்தியை உச்சரித்து அப்படி பாடுவாங்க பாருங்க, கணீர் என்று.
அதே போல் கிறிஸ்தவ உலகத்திலையும் இருந்தார்கள். நடராஜா முதலியார், வயலட் ஆரோன், ஃபாதர் பெர்க்மான்ஸ், அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். இவர்களெல்லாம் பாடினா குரல் இனிமையாக இருக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த குரலிலே ஒரு பக்தி வரும் பாருங்க, கைகளை ஒரு கண்ணீர் ஒழுகும். அங்கே பிச்சும் தேவையில்லை, ஸ்கேலும் தேவையில்லை. அங்கே நம்முடைய நோக்கம் அந்த பாடலில் மூலமாய் தேவ பிரசன்னம் ஜனங்களுக்குள் போக வேண்டும். கைகளை தட்டி. அதே மாதிரி நீ கீபோர்டு வாசிக்கிற சினிமாவுக்கு இல்லடா, டிராமாவுக்கு இல்லை. நீ வாசிக்கிறத ரசிக்க ஒருத்தர் இருக்கிறார். உலகத்தை உண்டாக்குற தேவன், அவர் தான் உனக்கு ஆஸ்கார் கொடுக்க போறாரு. அவர் தான் ஆண்டு நீதியின் கிரீடத்தை உனக்கு தருவார். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஐயோ எனக்கு கஷ்டம், நிறைய நஷ்டத்தெல்லாம் ஆகிடுச்சு, என் லைஃபே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அங்கிள், ஐ ஆம் டிப்ரஸ். இதுக்கு மத்தியில் அவரை பிடிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்ய தருவார் எனக்கு? ஒரு நாள் வருண்டாம்பி, வெயிட் பண்ண. அந்த நாள் வரும் பொழுது ஆண்டு ஓட்டத்தை முடித்தேன் அப்பான்னு சொல்லும்போது, வா மகனே இந்த நீதியின் கிரீடம் வைத்துக்கொள். கைகளை தட்டி. நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் லவருக்காக போராடலை, நான் பணத்துக்காக போராடலை, நான் அடுத்த விஷயத்தை பிடுங்கிறதுக்காக போராடலை, நான் பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக, இயேசுக்கு வாழணுங்கிறதுக்காக நல்ல போராட்டத்தை போராடின அங்கிள். எம்புட்டு பாடு இந்த மனுஷனால, உலகத்தால, பிசாசால தினந்தோறும் பாடு. எனக்குள்ளேயே போராட்டம். எனக்கு ஏதாவது கிடைக்குமா அங்கிள்? நிச்சயம் 110% உண்மை. உனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து பார். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியண்டா தம்பி, ருசித்தாதான் தெரியும். எனக்கு வந்த பிரச்சனைலாம் சொன்னேன்னா, எனக்காக நீங்கள் 2 மாதம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் சுனாமிகளை கடந்து வருகிறேன். என் வாழ்க்கை முழு 19 வயது முடிந்த உடனே இயேசு என்னை ரட்சித்தார். 35 ஆண்டு காலங்கள் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் கடந்து வந்த பாதைகள் இருக்கிறதே, விவரிக்கவே முடியாது. எனக்குள்ளும் போராட்டம், வெளியவும் போராட்டம், சுத்தி போராட்டம், குடும்பத்திலே போராட்டம், ஊழியத்திலே போராட்டம், எப்பக்கத்தும் நெருக்கப்பட்டேன். இந்த நெருக்கப்பட்ட பொழுதுதான் நான் கூச்சல் போட்டேன். ஒருத்தர் கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தி அப்படியே மார்பில் அணைச்சு கொண்டார். எனக்கு நெருக்கம் வரும் பொழுதெல்லாம் என் பக்கத்தில் என்னை அணைத்து கொண்டு ஒரு உட்கார்ந்திருப்பார், படுத்திருப்பார், பேசுவார். நான் உங்கூட இருக்கும்போது நீ ஏண்டா கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன்டா. அந்த ஒன் வேர்ட், த ஒன் பூஸ்டிங் வேர்ட், ஒரு வார்த்தை இருக்கிறதே, நான் வலதுகையை பிடித்து உனக்கு துணை நிற்க நான் இருக்கேன்டா, ஏன்டா கவலைப்படுற? மாமா செத்தா போயிட்டேன், நான் உயிரோடு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். சாக போகிற யானே இப்படி ஆறுதல் சொன்ன உனக்கு ஆறுதலாக இருக்கும்னா, செத்து உயிரோடு இருக்க சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். கையை தட்டி, நான் fear not, I am with you, I am Lord, I am never forget you daughter and son, I am God of Almighty. கைகளை தட்டி, ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். போராட்டங்கள் இருக்கிறதோ, பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, அநியாயமாக துன்பப்படுத்தப்படுகிறீர்களோ, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களோ, எனக்கு லாபமாய் தோன்றினதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லது, நல்ல போராட்டம். அதுக்கு பேர் தான் நல்ல போராட்டம். எதற்காக போராட்டம்? கர்த்தருடைய ஜீவ கிரீடத்தை மன்னிக்கும் நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கான போராட்டம். இதில் தோத்து போயிடாதீங்க. இந்த போராட்டத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ அங்கே நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோமே, கும்பிட்டிக்காது என்ன கை வெள்ளரிக்காய் கிடைச்சே, இறைச்சி கிடைச்சே அப்படின்னு திரும்பிடாதீங்க. அந்த முறுமுறுத்தனால தான் வழியிலேயே செத்து போனாங்க. ஆண்டவரை உமக்காக சகிக்கிறேன் அப்பா, உமக்காக சகிக்கிறேன், உமக்காக வாழ்கிறேன், உமக்காக வாழ்கிறேன் அப்பா. எல்லாமே நீங்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஃப் மைனர் எப்படி நேசிக்கிறேன்? எஃப் மைனர் தானே சொல்லுங்க. ஐயா என் தாகம் உமது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, இரட்சகரும்மை தேடணுமே. என் ஜனங்கள்
அறியணுமே. இரட்சகரும்மை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை. என் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லோரும் நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. ஐயா உம்மைத்தானே இயேசையா, ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை.
ஹalleluya. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடத்தை பெற்றுபடி ஓடுவோம். மகிமையான தேவன் அதை தந்தருள்வார், உங்களுக்கு தருவார். 1 ஜீவ கிரீடம், 2 நீதியின் கிரீடம். சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம், ஓட்டத்தை முடித்தவனுக்கு நீதியின் கிரீடம். நன்றாய் ஓடுங்கள். பாடுகளின் வழிதான் ராஜபாதை. பவுலடியான் சொல்லுகிறான், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கம் நெருக்கமானது. இந்த உலகில் வாழ்ந்தோம், தின்னோம், ஆன்மீகவாதியாய் பிரசங்கம் பண்ணினோம், சரிய சந்தனை பட்டியலில் வைத்து நமக்கென்று நியமித்த பெரிய கேம்பஸிலே, நம்முடைய பிரேயர் டவரிலே, நம்முடைய மிரக்கல் டவரிலே நம்மை அடக்கம் பண்ணி விட்டார்கள் என்ற அல்ல. இங்கே பிரேயர் டவரில் அடக்கம் பண்ணலாம், மிரக்கல் டவரில் அவரம் பண்ணலாம். அங்கே போகிற ராஜ்யத்தில் போகணும். நம்முடைய ஆத்மா கைகளை தட்டி ஓட்டத்தை முடிக்கணும். கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவம் என்பது ரிலிஜன் அல்ல, அது லைஃப். கைகளை தட்டி வாழ்க்கை. ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்கணும். வெற்றி பெறுகிறவனுக்கு ஜீவ கிரீடம். வாடா இதோ நீதியின் கிரீடம். கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்து முடித்தவனுக்கு 3வது வாடாத மகிமையின் கிரீடம். கைகளை தட்டி. சோதனையை சேர்க்கிறவனுக்கு ஜீவ கிரீடம், ஓட்டத்தை முடிக்கிறவனுக்கு நீதியின் கிரீடம், ஊழியம் செய்து உத்தம உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கு வாடாத மகிமையின் கிரீடம். கைகளை தட்டி. 3 வெரைட்டியாக கிரீடத்தை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு வெரைட்டி பீப்புளுக்கும் ஒரு வகையான கிரீடம். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த 3 கிரீடமும் நான் வாங்கணும். கைகளை தட்டி. ஏன்னா நான் சொல்லுவேன், நான் உமக்காக சோதனையை சேர்த்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், உமக்குன்னு ஊழியம் செஞ்சுருக்கேன். அப்போ என்ன ஜீவ கிரீடம் வேணும்? நீதியின் கிரீடம் வேணும். அடுத்து வாடாத மகிமையின் கிரீடம் வேண்டும். இங்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கணும், அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேண்டும். எத்தனை பாடு, எத்தனை ஓட்டம் திகைக்கணும். ഓടുന്നതല്ല, ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നതല്ല, ഓട്ടം തികച്ചവർക്ക്. ലോകത്തിൽ ഒന്നും വേണ്ടാം, ലോകത്തിൻ ദാനം വേണ്ടാം, പോകണം യേശുവിൻ പാത നോക്കി. ലോകത്തിൽ ഒന്നും വേണ്ടാം, ലോകത്തിൻ ദാനം വേണ്ടാം, போகണം இயேசுவின் பாத நோக்கி. இது உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் நமக்கு. நாம் அவரை பார்த்து ஓடுவோம். பாரமான எல்லாவற்றையும், பாவமாய் தோன்ற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நிச்சயித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு தீர்க்க செமையோடு ஓடுவோம். மகிமை நான் நிரப்புவார். ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத மகிமையின் கிரீடம், இது அந்நாளில் ஆண்டவர் தந்தருள்வார். ஊழியம் செய்யுங்கள், உத்தமமாய் செய்யுங்கள். மகிமையான தேவன நாளில் கிரீடங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை அலங்கரிப்பதற்காக செய்யுங்கள். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரிசுத்தமான தேவன் உங்கள் மத்தியில் வரட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய வல்லமை உள்ள கரத்தினால் ராஜ கிரீடம் தரித்தவளாக ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ராயல் கிரவுன். சோதனை சைக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம், ஓட்டத்தை முடித்தவனுக்கு நீதியின் கிரீடம், ஊழியக்காரனுக்கு வாடாத மகிமை கிரீடம். ஊழியம் என்பது வேலை இல்லை தம்பி, அழைப்பு. கஞ்சிக்காக பிழைப்புக்காக வந்ததல்ல. உன் திறமையை வச்சு இந்த ஊழியம் செய்ய முடியாது, கொஞ்ச காலம் ஓடும். ஆண்டவருக்கு ஊழியம் சீக்கிரம் எல்லாவற்றையும் திறந்து வர வேண்டும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
நீங்கள் விசுவாசியா இருக்க விரும்புகிறீர்களா, சீஷரா இருக்க விரும்புகிறீர்களா? இயேசு சொன்னார், உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், அதை கேட்டு மனம் திரும்புகிறவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தின ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு விசுவாசியாக்குங்கள். அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? எனக்கு சீஷராக்குங்கள். ஜேசுதாஸ் பிரதர் அங்கிருந்து சொல்றாரு சீஷர்னு. எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியல. சிங்கப்பூரா பிரதர்? சிங்கப்பூர்ல இருந்து பாக்குறீங்க. அவர் சொல்றாரு சீஷரா இருக்கீங்களா? அவர் லிப் மூமெண்ட் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், ஆடியோ வெளியே வரல. விசுவாசி இல்ல, என்ன ஆக்குங்க? சீஷராக்குங்கள். சரி, சீஷனுக்குள்ள வித்தியாசம் என்ன? விசுவாசி we all believers common. எம்பிபிஎஸ் படிச்சுட்டா டாக்டர், ஆனா என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்பா இல்லையோ? ஆர்த்தோ, நீரோ, கார்டியோ, கைனகாலஜி, டிஜிஓ, எம்எஸ், எம்டி, மாஸ்டர் ஆஃப் சர்ஜன், மாஸ்டர் ஆஃப் எம்எஸ் படிச்சிருக்கான்னு கேட்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் பிலீவர்ஸ் தான். அதுக்கப்புறம் டாக்டரேட், ரெவரண்ட் அப்படி வர்றது மாதிரி இங்கே சீடனாகிற அனுபவம். சீடனாகிற அனுபவத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் தெரியுமா? முதல்ல உன் அப்பாவை விடணும், அப்புறம் நான் தோப்பனாரை விடணும், உன் அம்மாவை விடணும், உன் ஒய்ஃபை விடணும், உன் பிள்ளையை விடணும், உன் நிலத்தை விடணும், உன் வீட்டை விடணும், உன் இனப்பெற ஜந்துக்கள் எல்லாம் விடணும், அப்புறம் உனக்கு உண்டான நிலத்தை விடணும், அப்புறம் கடைசியாக உன்னையே வெறுக்கணும், அப்புறம் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இதுதான் சீஷனுடைய ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன். கைகளை தட்டி. என்னை அடிச்சு விட மாட்டேங்க இதெல்லாம் சொன்னா. ஏயா பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண சொல்றியா? பிள்ளைய வேண்டான்னு சொல்ற, அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்தில் விட சொல்றியா? கேட்பீங்கல்ல. என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ப்ரியாரிட்டி தானே? ப்ரியாரிட்டி யாருக்குன்னா கர்த்தருக்கு. அதுதான் எல்லா உறவும். கர்த்தருக்கு மேலே எந்த உறவு இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம். அது கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு தடையா இருக்கிற எந்த உறவும் நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்க கைகளை தட்டி. இது ரெண்டு தான் அதுக்கு அர்த்தம். அதுக்காக நாளைக்கே மனைவியை போய் டைவர்ஸ் பண்ணிருங்க, கணவனை டைவர்ஸ் பண்ண அர்த்தம். கர்த்தரை விட, இறைவனை விட உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நேசிக்கக்கூடாது. கைகளை தட்டி. ஜெலசி காட், பொறாமை உள்ள தெய்வம். நீ 2 செகண்ட் கூட அவரை விட வேற யாரும் நேசிச்சுன்னு வச்சுக்க, ஒன்று ஒன்னையே தூக்குவாரு, இல்லாட்டி அவங்கள தூக்கிடுவார். ஜாக்கிரதை. ஒன்று உன்னையே தூக்குவாங்க, இல்லாட்டி அவரை தூக்கிடுவாங்க. ஆண்டவர் நமக்கு சீடராகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். முதல்ல அதை தன்னைத்தான் வெறுக்கணும். நம்ம யாராவது வெறுத்திருக்கோமா? இல்லையே. எல்லாவற்றையும் வேணும் வேணுன்றோம். 70 வயசு 80 வயசு ஆயுசு, இதுக்குள்ள எத்தனை ஆசை தான் நமக்கு. எல்லா ஆசையை துன்பத்துக்கு காரணம் அது வேணும், இது வேணும், வீடு வேணும், கார் வேணும், BMW வேணும். ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் பார்த்து பேசுறாரு, நான் BMW வாங்கிட்டேன் தெரியுமா பாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்தார். அம்பானிக்கும் தான் யார் கொடுத்தாரு? ஜெயலலிதா அம்மா கொடுத்தா. வீட்டை சுற்றி 62 கார் நினைச்சு யார் கொடுத்தது? ஓம் பக்கத்து ஆத்துக்காரன் கந்து ஓட்டி வாங்கியிருக்கான். அவன் வீட்டை சுற்றி 4 கார் BMW இது பென்ஸ் நிற்குது. அதுக்கு யார் கொடுத்தது? இந்த உலகத்தினுடைய ஆசைக்காக மட்டும், இம்மைக்காக மட்டும் கர்த்தரை பின்பற்றுவோம்னால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். சீஷன் எல்லாவற்றையும் வெறுத்தவன். இந்த வெறுக்கிறவனுக்கு எல்லாம் அவர் கொடுப்பார். அதுதான் ஸ்பெஷல். கைகளை தட்டி. உலகத்தை வெறுத்துட்டு அவரை மட்டும் நேசிச்சு பாருங்க. நீங்க விரும்பாத எல்லா வசதியும். எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது, நீ வெளியே போகும்போது, தம்பி கொடை எடுத்துட்டு போற, அண்ணனுக்கு கொடை கொடுங்க. இந்த கிரவுண்டுக்குள்ள நடந்து அங்க அந்த கேட்டுக்கு போறதுக்கு வெயில் பட்டுடுமா, சுண்டப்பழம் சூரிய குஞ்சு நான் கருத்துருவேனா, செருப்படுத்தி என் பிள்ளைக்கு போட்டு விடுங்க, முள்ளு குத்திடுமா. தாய்க்கு தன் பிள்ளை கொடை பிடிச்சி வெயில் படக்கூடாது, காலில் முள்ளு தச்சிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை இருக்குன்னா, எங்க அம்மா என்ன நேசிக்கிறாங்க, நான் என் அம்மாவை நேசிக்கிறேன். அம்மா போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ யார் என்னை நேசித்து உயிரை கொடுத்தார் அந்த தெய்வம், அவரை நேசிக்கிற எனக்கு எத்தனை நன்மையை கொடுக்க அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. அவர் சொன்னாரு, வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உன் வாயை விரிவாய் திற, நன்மை நான் நிரப்புவேன், நான் என்னிலும்
நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த பலன் கொடுப்பீங்க. இதுதாங்க ஃபார்முலா. தம்பி, எனக்கு கூட நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு ஜெபம் சொல்லக்கூட தேவையில்லை. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம். ஒன்றுமே நீங்கள் கேட்காதீங்க. நேசிக்கிற உண்மை தான் நேசிக்கிறேன், நீர் எனக்கு போதும் சொல்லுங்க. உங்களுக்கு தேவையில்லை, அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு 5 நிமிஷம் கூட அவரை விட்டுட்டு வேறு யார்ட்டும் பேசுறது அவருக்கு பிடிக்காது. நான் நேசிக்கிற பசங்க கூட வேறு யார்ட்டும் பேசுறது எனக்கு பொறாமையாக இருக்கும். என்னை விட்டு அவங்க புது ஃப்ரெண்டு பிடிச்சிட்டானா? எங்கள் அம்மா கூட என்னை விட்டு யார்ட்ட பேசிட்டாங்க எனக்கு பொறாமை. எங்கள் அம்மா நான் என்னகிட்ட பேசாமல் அவங்க பேசுகிறாங்க. சில மனைவி மறுக்கு பிறகு சொல்லவா வேணும் சொல்லுங்கள்? யார்கிட்டையாவது உங்கள் ஆத்துக்காரியை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருங்க, டங்குவார் அத்துருவாங்க. நம்ம சொல்லுவோம் அந்த அம்மா என்ன சந்தேகம் இல்லைங்க, பொசசிவ். தன் கணவன் தனக்கு என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான், ஏன் மனவாட்டி தான், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். கைகளை தட்டி கற்புள்ள கன்னிகை, நிர்மலையமாய கன்னிகை, சுத்த இருதயம் உள்ள கற்புக்கரசினி. வேறொரு ஆண் முகத்தை பார்க்க நான் விரும்புறதில்லை, என் முகத்தையே தான் பார்க்கணும். கையை தட்டுங்களே. என்னோட மட்டும்தான் பேசணும், என்னோட தான் வாழணும், என்னுடைய வார்த்தையின் அடிச்சூடுகளை நடக்கணும், எனக்கு உத்தமமாக ஊழியம் செய்யணும், எங்கும் நான் தான் தெய்வம் என்பதை பிரஸ்தாவப்படுத்தி கொண்டிரு. கடைசியில் வாடாத மகிமின் கிரீடத்தை உனக்கு தருவேன். இத்தரை ஓட்டம் முடித்த சிபிஎம் திருச்சபையார், சிலான் பந்தகோஸ்த் அல்லது தி பெந்திகோஸ்த் மிஷன்காரங்க ஒரு பாடுற பாட்டில் ஒரு 4 வரி எனக்கு ரொம்ப கவர்ந்திருக்கும். இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையின் அக்கறை தனை அடைந்தேன். இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையின் அக்கறை தனை அடைந்தேன், சீயோனில் சேர்ந்துமையே ஜீவித்து துதி சாற்றுவேன் என்று ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையில் அக்கறை தனை அடைந்தேன். இத்தரை ஓட்டம் முடித்தேன் யாத்திரையில் அக்கறை தனை அடைந்தேன். சீயோனில் சேர்ந்து உம்மையே சேவித்து இயேசுவே சேவித்து துதி சாற்றுவேன். எண்ணில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, என்றென்றும் உம்மையே துதிப்பேன் வரும். எண்ணில் அடங்குமோ நீ செய்த நன்மை. இத்தரை ஓட்டம் முடித்தே யாத்திரையின் அக்கறைதனை அடைந்தே சியோனில் என்றென்றுமே ஜீவித்து துதி சாற்றுவேன். கைகளை தட்டி த பெந்தகோஸ்த் மிஷன் பரிசுத்தவான்கள் பாடுகிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது. அந்த வார்த்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் வர்கீஸ், மதுரையிலே மஹபூபாளையம் ஃபைத் சோமில் பாஸ்டராக இருந்த அப்பச்சன் சொல்லுவாங்க பாஸ்டர் பிலிப், அவர் பாஸ்டர் குணா, பாஸ்டர் விஜயன், இவர்களெல்லாம் எனக்கு ஒரு காலத்தில் அருமையான நண்பர்கள். நான் எந்த திருச்சபையும் தள்ளி வைப்பதும் இல்லை, எந்த திருச்சபையும் பிரித்து பார்ப்பதில்லை. அவர்களிடத்திருந்த நற்குணங்கள், தாழ்மை, வசனம், ஜீவியம், சுயமுடைக்கப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு பெரிய வேல்யூ பாயிண்ட்ஸ் இருக்கும் பாருங்க. கைகளை தட்டி அருமையான குணலட்சணங்களுக்கும் அர்ப்பணிப்பு இருக்கும். ஈவன் கேத்தலிக் திருச்சபை கூட ஒரு சில காரியங்களை தவிர மற்ற அவங்களைப் போல ஒரு நிர்வாகம், அவங்களுக்கு கூட ஒரு ஆர்டர் பார்க்க முடியாது. தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எத்தனை பேரை நான் பார்க்கிறேன். பிஷப் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ரெவரன்ஸ் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பிரதர்ல எவ்வளோ அன்பான பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பக்தர் சிங் என்ற ஒரு பிரதர் இருந்தார், 100 வயது காணும், அப்போதான் மரித்தார். பரிசுத்தவான், தேவனோடு உறவாடினவர். நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், அந்நிய பாஷை பேசணும், ஜெபம் பண்ணணும், குதிக்கணும். நம்ம ஆவிக்குரிய சபைக்கு போனால் கிறிஸ்தவங்க நேவர், அது மட்டுமே நம்முடைய குவாலிஃபை இல்லை, அது வேண்டும் வேண்டும் வேண்டும். ஆனால் வாழ்க்கை என்பது முக்கியம். கைகளை தட்டி கைகளை தட்டி நம்முடைய நோக்கம் என்பது எல்லா திருச்சபைக்கு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இயேசுக்காய் வாழ்வது, இயேசுவின் ராஜ்யம் போய் சேர்வது. இந்த உலகில் நமக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. நாம் அந்த கிரீடத்தை வாங்க வேண்டும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. எல்லா திருச்சபை இதுக்கு தானே காத்திருக்கு. வாடாத கிரீடம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத ஓட்டத்தை முடிங்க. ஊழியர்களே, உங்கள் ஊழியம் உங்கள் திருச்சியபோடு நின்று போவதில்லை. உங்கள் ஊழியம் தலைமுறை தலைமுறை வர வேண்டும். உங்கள் ஓட்டம் முடிக்கும்போது நிம்மதியாய் உங்கள் மனசாட்சி உங்களை பற்றி குற்றம் சொல்லவே கூடாது. இயேசு உலகம் விட்டு பரலோகம் போகும் நாள் வந்த பொழுது தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து, தன் சீடர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நான் போகிறேன், உலகத்தின் அதிபதி அதோ வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, என்னில் குற்றம் ஒன்று உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம வாழ்கிற நாம் அப்படி சொல்லிவிட்டு போக தைரியம் நமக்கு இருக்கிறதா? நேவர். வாழத் தொடங்குங்கள், கிறிஸ்துவுக்காய் வாழத் தொடங்குங்கள், கிறிஸ்துவுக்காய் உண்மையை ஊழியம் செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காய் சோதனையை செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக இதோ போராடுங்கள், நல்ல போராட்டத்தை போடுங்கள், ஊழியத்தை உண்மையாய் செய்யுங்கள், உலகத்தை வெறுத்து அவருக்காய் ஓட கிருபை கேளுங்கள். தேவனே அதை தருவார், மகிமையினால் நிரப்புவார், ராஜ கிரீடத்தை தருவார். ராஜ கிரீடம் சூட்டப்பட்டவளாக ராஜாவின் அரண்மனைக்கு அவர் அழைத்து கொண்டு வரப்படுவாளாம். ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத மகிமையின் கிரீடம், இந்த ராஜரீக குடும்பத்துக்கு கிடைக்கிற ராயல் கிரவுன், ராஜரீக கிரீடம். என் அன்பு குருகளே, இன்றைக்கு அதை உங்கள் தலையில் ஆண்டவர் வைக்கட்டும். நீங்கள் விரும்புங்கள், எனக்கு ஒரு கிரீடம் பத்தாது அங்கிள், அண்ணே எனக்கு 3 கிரீடம் வேணும், ஆண்டவர் என் சரசில் வைக்கட்டும். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தரணும், அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். கண்களை மூடுவோமா? நான் பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus, thank you Lord, wonderful Jesus, almighty God, wonder working Father. Hallelujah. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. Thank you Lord, thank you Jesus, wonderful Jesus, almighty God. நன்றி அப்பா, நன்றி, நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீ சீக்கிரம் வருவீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவீர், உமக்கு ஸ்தோத்திரம். அதுவரை நீர் எங்களுக்கு கொடுத்த பந்தய பொருளை எவனும் பறித்துக் கொண்டு போகாதபடி காத்துக்கொள்ள கிருபையாய் அளித்தருளும். ராஜகுமாரத்தி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளை அழைத்து வரும் நாளை போன்று மணவாட்டி திருச்சபையாகிய எங்களை ஒரு நாள் ராஜகிரீடம் சூட்டி உம்முடைய அருகில் வைத்து அமரச் செய்வீர் என்று எங்களுக்கு தெரியும். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமையினால் நிரப்பும். நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். மகிமையினால் நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், வரங்களினால் நிரப்புவார், ராஜ கிரீடத்தினால் நிரப்புவார், மகிமையுள்ள கிரீடத்தினால் நிரப்புவார். ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொருவர்களும் இயேசு நிற்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராஜ கிரீடம், ஜீவ கிரீடம், வாடாத மகிமையின் கிரீடம் உங்கள் சிரசில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. நன்றி, நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சிறுகீதம் மிக திகச்சிடுவான், ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഹിതം മിക തികച്ചിടുവാൻ, ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. എന്റെ വേലയ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ മുമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. എന്റെ വേലയ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ മുമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. വാഴ്ചുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരോ യാത്രയിൽ
നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. അടവി ചറുക്കളിനിടയിൽ ഒരു നാരകം എന്ന വണ്ണം, അടവി ചറുക്കളിനിടയോ ഒരു നാരകം എന്ന വണ്ണം, വിശുദ്ധരിൻ നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനാം യേശുവിനെ. വിശുദ്ധരിൻ നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനാം യേശുവിനെ. വാഴ്ത്തുമേൻ എന്റെ പ്രിയനെ കാലമെല്ലാം ഈ മരോ യാത്രയിൽ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கி இருக்கிறது. நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ராஜரீக குடும்பம், ராயல் ஃபுட், டேஸ்டி ஃபுட், ஸ்ட்ரெங்தன் ஃபுட், ராயல் கிஃப்ட்ஸ், ராயல் கிரவுண்ட், ராஜரீக கிரீடம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். நாம் பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, ராஜ கிரீடத்தை தரித்தவராய் மணவாட்டி திருச்சபை ஒரு நாள் அழைத்து உம்முடைய பக்கத்தில் வைப்பீர். அதற்காக ஆயத்தப்படுத்த எங்களை கிருபை அளித்தருளும். முற்றிலும் உலகத்தை வெறுத்து உமக்காக வாழக்கூடிய மனப்பாங்கை தந்தருளும். சோதனையை சகித்து ஜீவ கிரீடத்தையும், நல்ல போராட்டத்தை போராடி நீதியின் கிரீடத்தையும், உத்தமமாய் உமக்கு ஊழியம் செய்து கர்த்தருடைய ஊழியர்களுக்கு வாடாத மகிமையின் கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை அளித்தருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாபங்களை நீக்கும், வியாதிகளை நீக்கும், கடன் பாரத்தில் சிக்கல்களை கிருபையை ஆசீர்வதியும். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் சம்பந்தமாக எங்களை ஆசீர்வதித்தருளும் அப்பா. மாயமந்திர சக்திகளை சபித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். இந்த கொரோனா தொற்றிலிருந்து என் தேசத்தையும் உலகத்தை விடுதலையாக்கும். எங்கள் நாட்டை ஆசீர்வதியும், எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும், அமைச்சரவை ஆசீர்வதியும், காவல்துறையினரை அதிகாரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீதிமன்றங்களை ஆசீர்வதியும். நீதிபதிகளுக்கு பாதுகாப்பை தந்தருளும். ஆண்டவரே, தூய்மை பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். நீதியான காரியத்தை மக்களுக்கு சேவை மனப்பாடு செய்ய கர்த்தர் கிருபை அளித்தருளும். எங்கள் விளாங்குடி கிராமத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கிராமத்தை முழுவதும் இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தேவ கிருபையும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தாங்கட்டுமே சுவாமி. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்கள் மட்டுமே இருக்க கர்த்தர் கிருபை அளித்தருளும். நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை அப்பா. ஆண்டவரே, ஒருவர்கள் அன்பா இருந்தால் அதனால் நீங்கள் என் சீடர்கள் என்று உலகம் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்கும் என்று சொன்னீரே, அப்படியே நாங்கள் வாழ்ந்து முடிக்க கர்த்தர் கிருபைதாரும். இயேசுமார்வா ஜெப பங்காளர்களை ஆசீர்வதியும். ஜெபத்தினாலும் பொருளினாலும் ஊழியத்தினாலும் காணிக்க நான் தாங்குற மக்களை ஆசீர்வதியும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். நான் உம்முடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஜூமா, ஃபேஸ்புக், யூடியூப் எத்தனையிலிருந்து கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துமே ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த ஜெபம் முடியும் பொழுது என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று என் பிள்ளைகளை காத்திருந்தார்களோ, பரலோகத்தின் அந்த ஆசீர்வாதங்களை கொட்டி கொடுத்து, தலை நிறைய கொட்டி கொடுத்து ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்புக்காக நன்றி. உமக்கு கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு பிளஸிங் ப்ரேயர் டைமில் உங்களை சந்திக்கிறேன். நேரில் வந்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி.
தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த எல்லா கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கும்படி கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஊழியத்துக்குறாம எழும்புகிற மனுஷனுடைய ஆவிகள் சத்துரு வல்லமைகளுக்கு துரைத்து அதிகாரம் உழுது கொண்டு வெளியரங்க கொலமைகள் நாமத்தில் காட்டுகிறோம். சபையை நிர்மமாக்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம் அந்த இடத்தில் பூசப்பட பரிசுத்தாவின் ஆளுகளுக்கு கிருபை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஊழியத்தை காணிக்கினாலும் பொருளினால் உடல் தாங்குகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்பி மோசஸ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து சாட்சியா நிறுத்தபடி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமகிமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு செத்து கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாலங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிங்க. எனக்காக என் அப்பாவுக்காக அதிகமாக ரொம்ப பலகீனமாக இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபித்துக்காங்க. இந்த ஊழியத்தில் நிறைய தேவைகள் இருக்கு. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் காணிக்கினால் தாங்கள் கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவருடைய இன்றைய விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மில் நிலைத்திருந்த ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா